நாகை அடுத்த நாகூர் ஆரம்ப சுகாதார நிலையத்தில் நாகூர் ரோட்டரி சங்கம் சார்பில் உலக தாய்ப்பால் வார விழா சங்கத்தின் தலைவர் ரொட்டேரியன் சக்திவேல் தலைமையில் நடைபெற்றது. இந்நிகழ்வில் சிறப்பு விருந்தினராக உதவி ஆளுநர் கார்த்திகேசன் கலந்து கொண்டார். இதில் தாய்மார்களுக்கு சத்துணவு பெட்டகம் வழங்கப்பட்டது. முன்னதாக தாய்ப்பால் குறித்த விழிப்புணர்வு சிறப்புரை நடைபெற்றது. இந்நிகழ்வில் சங்கத்தின் செயலாளர் ரொட்டேரியன் கரிகாலன், பொருளாளர் ரொட்டேரியன் ஹாஜா குத்புதீன் உள்ளிட்ட முன்னாள் இந்நாள் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். அனைத்து நல்லுள்ளவர்களுக்கும் இங்கே வருகை தந்திருக்கின்ற நம்ம சங்கத்தின் உறுப்பினர்களுக்கும் ஜெயிஜவர்களுக்கும் இந்த பயனாளிகளாக வந்திருக்கின்ற உங்களுக்கும் இந்த தாய்ப்பாலை நல்ல முறையில் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று மனதார விரும்புகிறோம். இந்த விழாவிற்கு அனைவரையும் வல்லவரையான வரவேற்பதுடன் எனக்கு இப்படி ஒரு வாய்ப்பை கொடுத்த அனைவருக்கும் நன்றி தெரிவிக்கிறேன். குழந்தை பிறந்ததும் ஒரு மணி நேரத்துக்குள்ளாரையே தாய்ப்பால் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் 6 மந்த்ஸ்க்கு தாய்ப்பால் தவிர வேற எதுவுமே கொடுக்கவே கூடாது. ஏன்னா குழந்தைக்கு தேவையான ஆட்டோ ஆன்டிபாடிஸ்னு சொல்லுவாங்க. சரிங்களா? நோய் எதிர்ப்பு சக்தி அது இல்லை மித்த அந்த நியூட்ரியன்ஸ் எல்லாமே தாய்ப்பாலில் தான் இருக்கும். ஒரு சில பேரண்ட்ஸ் குழந்தை பிறந்ததும் சக்கரை தண்ணி ஊற்றுறேன் இந்த மாதிரி ஏதாவது பண்ணுவாங்க. அதை கம்ப்ளீட்லி பண்ண விடவே கூடாது. ஃபர்ஸ்ட் 6 மந்த்ஸ்க்கு தாய்ப்பால் தவிர வேற எதுவுமே கொடுக்கவே கூடாது. 6 மந்த்ஸ்க்கு அப்புறமா தான் கொஞ்சம் கொஞ்சமாக மித்த ஃபுட் எல்லாத்தையும் கொடுக்க ஆரம்பிக்கணும். சரிங்களா? குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுத்ததும் உடனே படுக்க வைக்க கூடாது. தோல்ல போட்டு கொஞ்சம் நேரம் தட்டி கொடுத்துட்டு அந்த ஏப்பம் வந்ததும் அதுக்கப்புறம் தான் படுக்க வைக்கணும். சரிங்களா? குட் மார்னிங். பிரஸ்ட் ஃபீடிங் அவேர்னஸ் வீக் போயிட்டு இருக்கு. அதனால மேம் டெக்னிக்ஸ் 6 மந்த்ஸ் வரைக்கும் எக்ஸ்க்ளூசிவ் பிரஸ்ட் ஃபீடிங் தான் நம்ம பண்ணணும். அதுக்கப்புறம் தான் வேறு ஏதாச்சும் வீலிங் ஃபுட்ஸ் மாதிரி ஸ்டார்ட் பண்ணோம். இது சைல்டோட ஹெல்த்துக்கு ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம். அதுதான் இந்த டாப்பிக்கை பற்றி சொல்ல வேண்டியிருக்கு. அதுக்கப்புறம் ஐ லைக் டு தேங்க் இந்த நம்ம ரோட்டரி கிளப் மெம்பர்ஸ் எல்லாருக்குமே இந்த மாதிரி ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயத்தை பண்ணுறதுக்கு எல்லாருக்குமே தேங்க்ஸ். ஏற்படுத்தப்பட்ட ஒரு நிகழ்வாகும். இந்த ரோட்டரி இயக்கமானது பல்வேறு குறிப்பிட வேண்டிய ஒரு மகத்தான ஒரு பணி. உலகளாவிய அளவில் நாங்கள் போலியோ சொட்டு மருந்து மொத்த குழந்தைகளுக்கு வழங்கி நிறைய சத்துக்கள், நிறைய ஆன்டிபாடிஸ், அதே மாதிரி இன்ஃபான்ட் இம்யூனிட்டி, குழந்தைக்கு பிறக்கும் போதே உள்ள இம்யூனிட்டியை பூஸ்டப் பண்ணுறதுக்கு சிறந்த ஒரு வேக்சின். ஃபஸ்ட்டு நேச்சுரல் வேக்சின்னா அது தாய்ப்பால் மட்டும்தான். அதே மாதிரி தாய்ப்பால் சுரக்காமல் இருக்க சில பிரச்சனைகள்லாம் இருக்குது. அதுக்கு மெயின் காரணம், பல காரணங்கள் மெடிக்கலில் இருந்தாலும் முதல் காரணம் நம்மளுடைய மன அழுத்தம் தான். ஸ்ட்ரெஸ், பயம், பதட்டம். நம்மளுக்கு டெலிவரி பற்றின பயம், பதட்டம், குடும்பத்தில் உள்ள சில இந்த மாதிரி பிரச்சனைகள் மன அழுத்தம் தான். நம்மளுடைய ஹார்மோனல் பிரச்சனைகள், ஹார்மோனல் இம்பேலன்ஸ் எல்லாத்துக்கும் ஒரு ஆக்சிடோசின் அப்படின்றது ஒரு சந்தோஷமான ஒரு ஹார்மோன். அந்த ஹார்மோன் நல்லா நம்ம உடம்புல சுரந்தா மட்டும்தான் தாய்ப்பால் சுரக்கும். அப்போ நல்லா தூங்கணும். இப்போ குழந்தைய வச்சுருக்கிறவங்க ஒரு சின்ன ஒரு 2 நிமிஷம் நான் பேசி என்னோட உரையை முடிச்சுக்கிறேன். நல்ல தூக்கம் ரொம்ப முக்கியம். அதாவது இப்போ இருந்தே உங்களுக்கு தூக்கமின்மை பிரச்சனை இருக்கு. தூக்கமின்மை ஏன்னா அதை பற்றின பயம், உடல் வலிகள் இருக்கும். அந்த கர்ப்ப காலத்தில் உடல் வலிகள் இருக்கும். அதனால மன அழுத்தம் இருக்கும். அதனால என்ன ஆகும்னா ஆக்சிடோசின் அப்படின்ற ஒரு ஹார்மோன் நம்ம உடம்புல சுரப்பு தன்மை குறைவாக இருக்கும். அதனால தான் நேச்சுரல் டெலிவரி இப்போ அதிகமாக தள்ளி போகுது இப்போ நிறைய பேருக்கு. அதுவும் இல்லாமல் இரவில் கம்ப்யூட்டர் பார்த்துட்டு இருக்கிறது, மொபைல் பார்த்துட்டு இருக்கிறது, இதெல்லாம் தான் இதுக்கான முக்கிய காரணங்கள். மருத்துவ காரணங்கள் நிறையா இருந்தாலும் நம்மளுடைய காரணங்களில் இது முதன்மையாக இருக்குது. அப்போ இந்த தூக்கமின்மை இப்போ இது பிரசவ காலம் 1 இயர் அப்படியே இருக்கும். திரும்ப குழந்தை பிறந்ததுக்கப்புறம் குழந்தை அழகும், குழந்தைக்கு பால் விடணும், அப்படியே போகும். அதனால உங்களுக்கு மன அழுத்தம் அதிகமாகும். அதனால ஒரு 3 மாதம் 4 மாதம் தாய்ப்பால் சுரக்காமல் போயிடும். சரிங்களா? அதுக்கு மெயின் நல்லா தூங்கணும். அது தூங்குறதுக்கு
நம்ம சாப்பிட்ற உணவு ரொம்ப முக்கியம். மலச்சிக்கல் வந்து தாய்மார்கள் இல்லாமல் பார்த்துக்கணும். அப்பதான் வந்து உடம்புல நஞ்சு இல்லாத ஒரு நல்ல தாய்ப்பாலை வந்து ஊட்ட முடியும். அதனால இயற்கை உணவுகள் நிறைய இருக்குது. அதுக்கு தகுந்த யோகா மருத்துவம் இருக்கு. அக்குப்ரெஷர் புள்ளிகளாக இருக்கு. சில புள்ளிகள் அக்குபஞ்சர் புள்ளிகளை அழுத்தி விட்டா தாய்ப்பால் சுரக்கிறது நல்லா இருக்கும். அதே மாதிரி மூச்சு பயிற்சி யோகா. போன வாரம் வந்து நாங்கள் நாகூர் ஆண்டவர் அரசு மருத்துவமனையில் உலக தாய்ப்பால் வாரம் கொண்டாடினோம். அங்கே வந்த எல்லாத்துக்குமே இயற்கை உணவு கொடுத்தோம். கேரட்டு, பீட்ரூட்டு இதெல்லாம் சாப்பிட்டா நம்மளுக்கு நல்லா இருக்கும் அப்படின்ற ஒரு கான்செப்டுக்காக கேரட்டு, பீட்ரூட்டு, அதுக்கப்புறம் அவல் ஊற வச்சது இது அடங்கிய ஒரு உணவு கொடுத்தோம். இயற்கை உணவு தான் கொடுத்தோம். அதுக்கப்புறம் கருவேப்பிலை பொடி, முருங்கைப்பொடி, நெய், தேன் இது அடங்கிய ஒரு கிட்டு வந்து கொடுத்தோம். இன்னும் யாராவது இங்கே வேணும் அப்படின்னா அங்கே வந்து வாங்கிக்கலாம். அதாவது ஒரு ஆரோக்கியமான வாழ்வுக்கு உணவு, உடற்பயிற்சி எல்லாம் எந்த அளவு அவசியமோ அதே அளவு மனநலனும் மிக மிக முக்கியம். சார் கரெக்டாக கூட்டிட்டு காட்டினாங்க. பதட்டம் இல்லாமல், பயம் இல்லாமல், உணர்வுபூர்வமாக ஒரு நல்ல சந்ததிக்கான வேர்களாக நாம் இருக்கிறோம் என்ற உணர்வோடு மனநிலையை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்று உங்களை வேண்டி விரும்பி கேட்டுகிறேன். முதல் 6 மாதங்களுக்கு தாய்ப்பால் வழங்குவதை உறுதி செய்வோம். குழந்தை பிறந்த ஒரு அவசியத்தை அனைவருக்கும் எடுத்துரைப்போம். 6 அதற்கு மேல் தொடர்ந்து தாய்ப்பால் கொடுக்க தாய்மார்களை ஊக்குவிப்போம். தாய்ப்பால் கொடுப்பது பரப்புவோம். பொது இடங்களிலும் பணியிடங்களிலும் தாய்மார்கள் தடையின்றி தாய்ப்பால் ஊட்டுவதற்கான நன்றி. ஒரு நிமிஷம் கொஞ்சம் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு ஓகேன்றவங்க கொஞ்சம் முடிவாங்க.